வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் ஒரு பரஸ்பரமான வருடமாக உங்களுக்கு அமையும். பொதுவாகவே இந்த மகர ராசி என்பது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் செயல்படும். யதார்த்தமாகவே உங்களுக்கு நிறைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ப்ராஃபிட்டோ நான் ப்ராஃபிட்டோ ஏதோ ஒரு வகையில் இந்த கைமாற்றல்கள் விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஒரு பரஸ்பரமான நிலைகளில் தான் அவங்களுடைய நட்புறவு அப்படிங்கிறதே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்.
ஸோ மகராசிக்காரங்க எப்போவுமே ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க பெறவும் செய்வாங்க. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் பெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கூட கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்த மாதிரி ஆகிடும். இது வந்து மகரத்துக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம். ஸோ மகர ராசிக்காரங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்தை இந்த வருடம் முழுமையாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்களும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க, மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க. ஒரு பரஸ்பரமான நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பெருசாக இந்த எதிர்ப்புகள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு எதுவும் இருக்காது. எல்லாமே ஒரு சீரான நிலைகளில் பார்க்கலாம். அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் ஒரு சாதகமான வருடமாகத்தான் இருக்கும். இப்போ தான் மகர ராசிக்காரங்க 7 சனி அப்படிங்கிற நிலைகள் வந்து முழுவதுமாக விடுபடுறாங்க. ஸோ இந்த நிலைகளில் இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையுமே சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மகர ராசிக்காரங்க இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். அவங்களுடைய உழைப்பிற்கு நல்ல பலனை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இது அவங்களுக்கு அமையுது. இப்போது சமீப காலமாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எதுவும் ரிசல்ட் கொடுக்கறது கிடையாது. என்ன தான் ட்ரை பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தாலும் கூட அது முடியும் பொழுது கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளும் தான் அதிகம் ஏற்படுத்து. நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே விஷயங்கள் எதுவும் நடக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ எதையாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது ஒத்து வர்றதில்ல. காரியங்களை கூட எப்படியும் அப்படி இப்படின்னு முடிச்சிடுறாங்க. ஆனால் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் எங்கேயோ இக்கு வச்ச மாதிரி முடிச்சு விட்டுடுது. ஸோ இந்த தமிழ் வருடத்தில் அந்த ஒரு நிலையானது மகர ராசிக்காரங்களுக்கு மாற்றப்படும். அதனால் மகர ராசிக்காரங்க பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியது இருக்காது. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ஆண்டாகவே இது அமையுது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கே இந்த வருடம் ஒரு நம்பிக்கையும் உத்வேகம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். அதாவது எவ்வளவோ பார்த்துட்டோம், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சில காரியங்களில் இறங்குவீங்க. அதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே மாறும். கிட்டத்தட்ட தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய அமைப்பு இருக்குது. அதனால் மகர ராசிக்காரங்க உங்களுடைய முயற்சியை மட்டும் என்றைக்கும் கைவிட்டுடாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஆண்டு இது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் கை கொடுக்கும்னு சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பரஸ்பரமான நிலைகள் இந்த விஷயங்கள் செயல்படும். உங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளையும் வளர்ச்சியும் பார்த்து வருவீங்க. மகராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ப்ராஃபிட் மோட்டிவாக செயல்பட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து வேலையே ஆகாது. நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே இருக்கும். அதனால் ரிஸ்க் ரிவார்டு பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயங்களும் செய்யாதீங்க. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதனால் கூட இருக்கிறவங்களுக்கும் 4 பேருக்கும் பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பலன்கள் மூலமாகவே உங்களுக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அது கொடுக்கும். இது வந்து மகரத்திற்கு எப்போவுமே ரொம்பவுமே சூசமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை தான். ஸோ ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் மோட்டிவே அதையும் யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுங்க. அதில் கட்டாயமாக உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது இந்த விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனால் இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆலோசித்து செயல்படுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
சமீப காலமாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு வகையில் சாதகமாக இருந்தாலும் பல நிலைகளில் அது கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துட்டு வந்திருக்கும். எவ்வளவு இருந்தாலும் பத்தலை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். சேமிப்புகள் கரைவதற்கான வழிகளை தான் காட்டுதுச்சே தவிர பெருக்கிறதுக்கான வழிகளை காட்டலை அப்படிங்கிற ஒரு நிலை மகர ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து இருந்துச்சு. பட் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இனி அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கவே செய்யும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். கடன் சுமைகள் குறையும். அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்க்கலாம். அதனால் பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. சிலருக்கு இந்த பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்களால் கூட நன்மைகள் என்பது உண்டு. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான நிலைகளாக பார்க்கலாம். பட் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக இது மகரத்திற்கு சொத்துக்களை வைத்து சொத்துக்களை உருவாக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துது. அதனால் அது சார்ந்த அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்றபடி சொத்து சுகங்கள் வகையில் இந்த வருடம் ஒரு சாதகமான விஷயங்கள் தான் இருக்குது. அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அசட்ஸ் அண்ட் வெல்த்தை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. ஸோ சுய ஜாதகம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது எப்படியோ பூர்த்தி செஞ்சுடுவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்குமாறாக தான் பல விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, கூட இருக்கிறவங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இப்படி அது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது கூட இருக்கிறவங்க வகையில் ஒரு சரியான உடன்பாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அது கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய தொந்தரவுகள் இருக்காது. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அனுசரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பேச்சுவார்த்தைகள் இந்த கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான் செய்யும். மற்றபடி பெரிய சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரணையாகத்தான் இருந்துட்டு வருவாங்க. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிருக்கு. பட் அதே நேரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முயற்சிகள் என்பதும் தேவைப்படும். டைம் தான் நல்லா இருக்கே அதுவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் அந்த விஷயங்களில் முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல பலன்களே பார்க்கலாம். நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கூட கைகூடு வரும். கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அனுசரணையாகவே இருக்குது. பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மற்றபடி விஷயங்கள் காரியங்களை நல்லாவே பார்த்துட்டு வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க. சிலருக்குள்ள இடமாற்றங்கள் கட்டாயமாக்கப்படலாம். பிடிக்கலையோ ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். அதே போல் கல்வி வித்தைகளுக்காக கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம். ஸோ மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் படிப்படியான முன்னேற்றங்களை இந்த வருடம் பார்த்துட்டு வரோம். பெரிய அளவில் பாதகமான நிலைகளில் முயற்சிகள் கட்டாயமாக தேவை. முயற்சிகளுக்கேற்ற நல்ல பலன்களை பார்த்து வருவீங்க. மகர ராசிக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட படிப்படியாக அது குறையவே ஆரம்பிக்கும். ஸோ உடல்நலத்தில் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான ஆண்டாகத்தான் இருக்குது. முயற்சியால் முன்னேறக்கூடிய நிலையை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.